ஃப்ரெண்ட்ஸ் நேற்று லக்னோவுக்கும் ஆர்சிபிக்கு மேட்ச் இருந்துச்சுல்ல, செம்ம மேட்ச் வந்து ஆர்சிபி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் லக்னோ வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. அவங்க லக்னோ எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? லக்னோ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க. எய்டன் மார்க்கரும் மிச்சல் மார்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறையா டாட் பால் ஆடினாங்க. பட் எய்டன் மார்க்கர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்கியில் அவுட் ஆனார். புல் டாஸ் பாலுக்கு வந்து பால் வந்து லெஃப்ட் சைடில் போன பால் ரைட் சைடில் போய் கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து மிச்சல் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டிங் பண்ணி ஆடினார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லக்கி ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹேசல்வுட் போட்ட பால் வந்து கையில் பட்டு கையில் இன்ஜுரி ஆகி அவன் உள்ளே போயிட்டான். திருப்பி பூரான்னு வந்தான். சரி, நான் என்ன நினச்சேன், பூரா வந்துட்டான். பூரா வந்து இன்றைக்கி எப்பவுமே ஆர்சிபி கூட வந்து நொறுக்குவான். சரி, நீங்கள் ஆர்சிபி கூட வந்து நீங்கள் நம்ம திருப்பி வந்து பாம்புக்கு வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணும்போது அவன் மறுபடியும் ஹேசல்வுட் பாலில் இன்சைட் ஆகி போல்ட் ஆகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பதோனியும் அவன் மிச்சல் மார்க்ஸும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டானுங்க. ஓரளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 70 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தானுங்க. அதுக்கப்புறம் மிச்சல் மார்க்ஸ் அவுட் ஆக, அடுத்து பதோனி அவுட் ஆக, அதுக்கப்புறம் விக்கெட் வந்து சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிருச்சு. யாருமே வந்து ஒரு இன்டென்ட்டோடையோ எங்க சின்னச்சாமி பிச்சில் ஆடுறீங்க, 200 திருப்பி ஆர்சிபி சேஸ் பண்ண போகிறாங்க, 220 அடிச்சா கூட திருப்பி சேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி கிரவுண்டில் வந்து 150 அடித்தா என்னங்க கணக்கு? அந்த மாதிரி விளாட எப்படி? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் லக்னோ கூட ஆர்சிபி வந்து சின்னச்சாமி கிரவுண்டில் ஜெயிச்சதே கிடையாது. ஒருவேளை அந்த கோவத்தில் இருந்திருப்பாங்களோ, அதனால தான் எனக்கு அந்த மாதிரி பவுலிங் போட்டாங்களோ. இந்த மாதிரி ஆர்சிபி நான் பவுலிங் போட்டு பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சூப்பராக பவுலிங் போட்டாங்க. யாசில் கோட்டே, புவனேஸ்வர் குமார், ஸ்ரேயாஸ் சர்மா, ரசிக் சலாம், எல்லாருமே செம்ம பவுலிங் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான பவுலிங். அதுவும் போல்டுலாம் டங்குன்னு சவுண்டு இருக்குது. லாஸ்ட் 4 விக்கெட்டுமே போல்டு தான். டம் 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 சவுண்டு. மொத்தம் 10 விக்கெட்டில் 5 போல்டு பார்த்தீங்களா? அதுவும் மிச்சல் மார்க்ஸுக்கு 3-4 லக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அவுட் ஆனாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் கம்மியான 120 தான் அடிச்சிருந்துருப்பாங்க போல. அவ்வளோ மோசமானவங்க. லக்னோவோட இண்டென்ட்டே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாகவே அவங்க வந்து இந்த சீரீஸில் வந்து டீம்லாம் பார்த்தா பல்காக இருக்குது. பவுலிங் சூப்பராக எடுத்து வச்சுருக்க டீம் இருக்குது. சம்மியெல்லாம் சூப்பராக பவுலிங் போடுறாரு. ஆவேஸ்கா நல்லா தான் வந்து போடுறான். திக்வேஷ் ராஜ் நல்லா தான் வந்து போடுறான். அப்படி இருந்தால் வந்து ஒரு டீமாக விளையாட மாட்டுறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ இதில் லிங்க்ல போட்டிருக்கேன் பாருங்களேன், அந்த விஷயம் அதில் பாருங்களேன். ஆர்சிபி இந்த சீரீஸில் 4 மேட்ச் விளையாண்டதில் 4 பேரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து டீம் ஸ்பிரிட், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. 11 பேருமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தர் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறான். அதனால தான் மேட்ச் பவுலிங்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஃபீல்டிங்கு பில் சால்ட்டு பறந்து பிடிக்கிறான். சொல்லவே தேவையில்லை, அவன் பிடிக்கிறதில்ல. டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் கேட்ச் கூட அவங்க கையில் பதிக்கு இருக்கு. பேட்டிங்கில் ஓப்பனிங்கு ஒன்று படித்தாரெலாம் என்னங்க சொல்கிறது? ஒரு கேப்டனாக இருக்கும்போது கேப்டன் வந்து இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவ் ஆட முடியுமான்னு சொல்லி படித்தாரை பார்த்தா தான் எனக்கே தெரியுது. கேப்டன் வந்து பொறுமையாக வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்க தான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட 12 பால் 28 ரன் வந்தால் 3 6 அடிச்சா முடிச்சுட்டு போயிட்டான். ஸோ செம்மையாக ஆடுறான். தயவு செஞ்சு இந்தியன் டீமில் அவனுக்கு சான்ஸ் கொடுங்க. இங்கே ஸ்பின்னை வந்து இப்போ பார்த்தா சிவந்து சொல்கிறீங்களே, அவன் ஸ்பீட் அடிக்க மாட்டான். இவன் ஸ்பீடையும் தூக்கி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறான். வேற லெவல் பிளேயரு. ஆர்சிபியோட இண்டென்ட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ டேபிள் டாப்ல ஆர்சிபி தான் இருக்காங்க. ஆரஞ்சு கேப்லையும் விராட் கோலி இருக்காங்க. விராட் கோலி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலி வந்து நேற்று வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார். சரி, இம்பாக்ட் பிளேயராக வந்திருக்காரு, கொஞ்சம் ஏதோ சுமார் ஆடுவோம் பார்த்தா வந்து 6 ஃபர்ஸ்ட் பவர் பிளே 5 ஓவரில் 50 ரன்னு பட்டு 6 போர் அடிச்சாப்ல படப்படண்டு. அதில் ஒரு 6 ஸ்பின் இதில் வந்து ஸ்பின் பாலில் வந்து பொட்டாமல் ஒரு 6 20 பால் 40 அடிச்சிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபியோட ஹேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் நல்லா பாருங்கள். 20 பாலுக்கு 40 அடிச்சிருந்தாப்புல. என்ன ரன் ரேட்டு? 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் படிக்கல் அவுட் ஆயிட்டான். நோட்டீஸ் த பாயிண்ட், படிக்கல் அவுட் ஆயிட்டான். அதனால வந்து என்ன நினைச்சான், சரி விக்கெட்டை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சான். இதுதான் உண்மை. அதனால தான் அவனால் வந்து 30 பாலுக்கு 50 அடிக்க முடிஞ்சு. கோலினால 200 ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஆட முடியும், விக்கெட்டை நிப்பாட்டி வச்சு 150 ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆட முடியும். அதை தெரியாத லுச்சா பசங்க தேவையில்லாம பேசுறானுங்க. அவங்களாம் விராட் கோலியை பத்தி என்ன தெரியுமே தெரியல. எனக்கு தெரியும் விராட் கோலியை பத்தி. ஒரு மனுஷன் கையில் அடிபட்டு காலில் அடிபட்டு உடம்பு சரியாமல் வந்து இம்பாக்ட் பிளேயரை வந்து ஆடி மேட்சை வந்து ஒரு பக்கம் வந்து ஈஸியாக கொண்டு போகிறதா ஜெயிச்சு கொடுத்துட்டு வரான். அவன் மனுஷன் அந்த மாதிரி விளையாடுற டீமுக்காக அப்படி ஒரு தெரிஞ்சனால தான் ஆர்சிபியோட பேட்டிங் பலம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆர்சிபியோட பேட்டிங் பலத்துக்கு நங்குரமா நிற்கிறது யாருன்னு தெரியுமா? விராட் கோலி தான். அந்த ஆள் நங்குரமா ஒரு பக்கம் நிற்க போய் தான் வரவன் போகலாம். கோலி நிற்கிறாரா, அவர் ஒரு சைடு நின்று ஸ்டாண்டிங் பண்ணி விக்கெட் விளையாட பார்த்துப்பாரு. நம்ம அடிப்போம் நொறுக்கு போகணும்னு சொல்லிட்டு அடி நொறுக்குறாங்க. இதுதான் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கு. இல்லைன்னா வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாரு, கோலி மட்டும் அடிக்கணும், மற்ற எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பழைய ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. கோலி மட்டும் தான் அடிக்கணும், கோலி மட்டும் அடிக்கணும். இப்போ கோலி அடிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கோலி மட்டும்தான் அடிக்கிறான்னு சொல்ல முடியாது. கோலியும் அடிக்கிறாரு, அவ்வளோதான். அப்படித்தான் போயிட்டு இருக்கே தவிர கோலி மட்டும் தான் அடிக்கணும்,
அந்த கான்செப்ட்லாம் போய் மலையேறி போய் டீம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சூப்பராக விளாட்றீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், கண்டினியூஸாக பண்ணுங்க. உங்களுக்கு 15 வருஷம் நாங்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏங்கி வந்தோமோ. நேற்று ஒரு சொன்னாப்ல ஆர்சிபி மேட்ச் விளாண்டாலே பயமாக இருக்கும், கால் கட்டு எடுத்து வச்சுட்டு 2 டம் பார்ப்போம். அந்த கவலையே இல்லாமல் மேட்ச் பார்க்குறது நான் உண்மையில அந்த கவலையே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது அந்த கவலையே இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரீயாக மேட்ச் பார்த்தோம். அதுக்கு காரணம் வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு, தினேஷ் கார்த்திக், மஃபட்டு, செம்ம பிளானிங்கு, அப்புறம் ஆண்டி ஃப்ளவர், சூப்பர் மேனேஜ்மெண்ட்டு, செம்ம டிசிஷன். வாழ்த்துக்கள்.